அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மார்ச் 2026இல் உங்கள் வாழ்வில் அரங்கேறப் போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை குறித்து மிக விரிவாகவும் யதார்த்தமாகவும் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களான நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதில் இரட்டை லாபம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாதம் மிகச் சிறப்பான இடத்திற்கு நகர்வதால் இதுவரை உங்கள் மூளையை முடக்கி போட்டிருந்த அந்த மந்தநிலை மாறி ஒரு கம்ப்யூட்டர் வேகத்தில் நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் குடும்பத்தினரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது. இதுவரை இவரால் என்ன முடியும் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் ஒரு பெரிய கௌரவ பதவியில் அமர்ந்து அவர்களை அண்ணாந்து பார்க்க வைக்கப் போகிறீர்கள். வேலை விஷயத்தை பொறுத்தவரை இதுவரை நீங்கள் பார்த்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருந்திருக்கும். மார்ச் 10ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்து ராகு ஒரு மாயாஜாலத்தை செய்ய போகிறார். அதாவது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அதுவும் நீங்கள் கேட்ட சம்பளத்தை விட கூடுதலாக கொடுத்து உங்களை இழுக்க பார்ப்பார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தானாகவே விலகிவிடும். உங்களுக்கு பின்னால் பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டமாக நின்று உங்களை ஆதரிக்க தொடங்குவார்கள். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும் காலம் இது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு மணி மேக்னட் என்றுதான் சொல்ல வேண்டும். வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு பழைய கடன் உங்கள் வாசலை தேடி வந்து சேரும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். குறிப்பாக வில்லங்கத்தில் இருந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதன் மூலம் ஒரு பெரிய தொகையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல் ஒரு மிகப்பெரிய புல்ரன் காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறு முதலீடு கூட ஒரு ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டால் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கான அஸ்திவாரத்தை போட்டுவிடலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுனராசி தம்பதிகளுக்குள் இருந்த ஒரு நீண்டகால இடைவெளி குறையத் தொடங்கும். ஒருத்தருக்கொருத்தர் பேசக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த காலம் மாறி இந்த மாதம் ஒரு இனிமையான சுற்றுலாவிற்கு திட்டமிடுவீர்கள். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் வரும் ஒரு வரன் உங்கள் வாழ்க்கையின் லட்சியங்களோடு ஒத்துப்போகும் ஒரு துணையாக இருக்கும். காதல் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்கள் காதல் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது திருமணத்தை நோக்கி நகரும் ஒரு அற்புதமான தருணம் இது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான். வேலைப்பளு காரணமாக உங்கள் தூக்கம் குறையலாம். அது உங்கள் முகப்பொலிவை பாதிக்கலாம். எனவே இரவு நேரங்களில் செல்போன் பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். காய்கறிகள் மற்றும் கீரைகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது உங்கள் ராசிநாதனான புதனுக்கு மிகவும் பிடிக்கும். இதன் மூலம் உங்கள் உடலிலும் ஒரு தேஜஸ் உண்டாகும். யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் உங்கள் சிதறி கிடந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஒரு பெரிய இலக்கை நோக்கி நீங்கள் நகர முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ், கம்யூனிகேஷன் மற்றும் ஜவுளித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் ரெட்டிப்பாகும். உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய வங்கி கடனை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது இந்த மாதம் 12ஆம் தேதிக்குள் உங்கள் கையில் இருக்கும். புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரும் அளவுக்கு உங்கள் தொழிலில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியான எண்கள் என்று பார்த்தால் 5 மற்றும் 3. இந்த 2 எண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தொடர் வெற்றிகளையும் கொண்டு வரும். அதே போல் 6 மற்றும் 8 ஆகிய எண்களும் உங்களுக்கு பல இடங்களில் சாதகமான சூழலை உண்டாக்கும். இந்த மார்ச் மாதத்தில் 5, 6, 14, 15, 23, 24 ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கினாலும் அல்லது முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாலும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களின் வாகன யோகத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டைலான கார் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகும். நீங்கள் பச்சை அல்லது சாம்பல் நிறத்தில் வாகனம் வாங்கினால் அது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் பயணங்களில் பாதுகாப்பையும் தரும். உங்களுக்கான ராசியான நிறம் என்று பார்த்தால் புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பச்சை நிறம்தான் எப்போதுமே முதன்மையான ராஜ நிறம். இது தவிர வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டும். முக்கியமான நேர்காணல்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது இந்த நிறங்களில் ஆடைகளை அணிவது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் மரகதம். இதை முறையான சாஸ்திரப்படி ஜெபம் செய்து மோதிர விரலில் அணிந்து கொண்டால் உங்கள் புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கும் திறனும் பல மடங்கு கூடும். பரிகாரமாக புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் பசுமாட்டிற்கு பச்சை பயிறு அல்லது அகத்திக்கீரை வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி செல்வச் செழிப்பை அள்ளி கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கல்வியோகம் காத்திருக்கிறது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரும். உங்கள் ஞாபக சக்தி இந்த மாதம் மிக கூர்மையாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு. உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலவிடாமல் படிப்பில் கவனம் செலுத்தினால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பெரிய மெடல் அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முடிவாக மிதுன ராசி அன்பர்களே, மார்ச் 2026 உங்களுக்கு ஒரு திருப்புமுனையான மாதம். உங்கள் புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் மனசாட்சி சொல்வதை கேட்டு நடங்கள். இந்த மாதம் நீங்கள் அடையப் போகும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு. நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். இந்த உலகம் உங்கள் வசப்பட தொடங்கிவிட்டது. இதே மாதிரி துல்லியமான தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.